For sure, for sure, for sure. Don't care what they say, we go there, we gone. Okay, okay, let's go there, let's play, let's play, let's play, let's hey. Oh. ஏதோ இருக்கு. நீ எப்படி இருக்க? அப்புறம் என் வாழ்க்கை நல்லாதான் போகுது. உங்க வாழ்க்கை எப்படி போகுது? அப்புறம் வந்தது கூட தெரியல, அப்படியே போனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப போன்ல அப்படி என்னதான் இருக்கு? போன்ல சும்மா நோண்டிக்கிட்டு சும்மா நோண்டியா இல்ல? ஆமா, அப்படியே வந்துட்டாலும். சரி, என்ன பிளான்? எங்க போற? நீ தாண்டா வந்த, நீ தாண்டா சொல்லணும் எங்க போட்டு. ரொம்ப நாள் கழிச்சு வரேன்டா. நீ தானே கூட்டு போனோம். எல்லாத்தையும் ரொம்ப நாள் என்ன 10-15 வருஷம் கழிச்சா வர இருக்கலாமா? எங்க யாரில் நீ சொல்லு எங்கன்ட்டு. எனக்கு இங்க ஊர் சுத்தி பாதைக்கு எடுப்பது. சரி சொல்லு. இருடா, யோசிச்சுக்கிட்டே இரு. நான் என்ன கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. செம்ம வெயில்டா. ஏறா, தண்ணி குடிச்சிக்கிறேன். சரி, உன் வேலை எப்படி போயிட்டு இருக்கீங்க? வேலை பத்தியா? இருக்கும் அதுக்கு சேஃப்டி முக்கியம். சரி சொல்லு. என் வேலை பத்தி தானே கேட்டேன். ஆமா. போட்டு சாவடிக்கிறாங்கடா. உனக்கு தெரியுமே இதுதான் நடந்த ட்ரக் கேஸ் பத்தி. அவர் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வேற சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட்டு சாவடிக்கிறாங்க. டே நைட்டு ஷிஃப்ட்டை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரில. அப்போ இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையா? வேலை தான், நைட் ஷிஃப்ட்டு, நைட் ரோட் பார்த்துக்கணும். ஸோ நைட்டுனால தானே காலைல வந்து உன்னை ஏற்றலான்னு இருந்தேன். அப்படி இல்லைன்னா உன்னை எனக்கு ரேப் பிடிச்சி வர சொல்லிக்க மாட்டேன். ஓ, அந்த பிளான் வேறு இருந்துச்சு அவனுக்கு. அப்புறம் கேட்க மாட்டேன். உன் வேலை எப்படி? அதான்டா, இப்போ அதே விஷயம் தான். அந்த ட்ரக் கேஸ்னால செக்கிங்லாம் ரொம்ப ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. முன்னாடி ஒரு கண்டெய்னர் 2 வாட்டி செக் பண்ணுறது, இப்போ ஒரு கண்டெய்னர் 5 வாட்டி செக் பண்ணுறது. 5 வாட்டியா? ஒரே கண்டெய்னர் எத்தனை வாட்டா செக் பண்ணுறது. அதையே செக் பண்ணி அனுப்பி அது எனக்கும் ஒரே காய்ச்சி போட்டு சாக அடிக்கிறானுங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? ஒரு கண்டெய்னர் 2 வாட்டி ஓடாது. அதான் அப்படிதான்டா. இப்பெல்லாம் வந்து நான் சொல்லலை, எனக்கே இப்படி ஓடுது. அப்புறம் உங்களுக்கெல்லாம் எப்படிலாம் என்னடா பண்ண போறீங்க? சரி, இறங்குடா. எங்கடா கொடுத்துருக்க? பார்க்கிக்கு. அப்புறம் உனக்கும் எங்க போறதுன்னு தெரியல, எனக்கு எங்க போறது தெரியல. அதான் மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகும். சரி, ஓகே. ஆமாண்டா, வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. சரி, அப்போ வேற மாதிரி பேசுவோம். உனக்கு எப்போ கல்யாணம்?
ஒன்னே இல்லை, யாரு கல்யாணம் பண்ணி யாருக்கு தெரியும்? நீங்க பரவாயில்ல, என்கிட்ட ஆளுன்னு சொல்லிட்டு சைக்கிள் வேப்பில போய் ஓட்டுவீங்க. நான் அப்படியா? ஆமா, நீ வேலை விட்டா வீடு. அப்படிதான்டா, உன்னை பத்தி தெரியும்டா எனக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப பாரு, ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து தெரியும்டா அவனை பத்தி. ஓடி போயிருவேன். நான் அங்க தனி மரமா உட்காந்துருக்கணும். அதுதான் இப்ப நம்மளோட லைஃப். அப்படிதான் வாழ்க்கைனா அப்படிதான்டா. வழுக்கன்னு இருக்காத கிளம்பி ட்ரெஸ் போக பேச போனா இன்னும் ட்ரெஸ்ஸை ஏற்றி விட்றான். அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லுங்க. தெய்வம் செஞ்சு இந்த கல்யாண பொண்ணு பற்றி பேசி ஏதாவது கடுப்பாகிருவேன். முடியல. இந்த இருடா, எனக்கு ஒரு கால் வருது. சொன்னேன்ல என்னத்த கடைசியில விட்டு போயிருவீங்கன்ட்டு. கால் வருதுடா, பேசிட்டு வரேன்டா. அடா போடா, ஆள் வந்தாலும் விட்டு போறீங்க. போடா டே. என்கிட்ட வந்து ஆள் இல்லைன்னு போயிட்டு வரேன்டா. ஹலோ, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். டைம் இருக்கும்போது சொல்கிறேன். ஓகே. நீ என்னடா கஞ்சா அடிக்கிற மாதிரி உட்காந்து போலீஸ்கார மாதிரி உட்காடுறா? நீங்க மட்டும் என்ன கஞ்சா விற்கிற மாதிரி இருந்துகிட்டு எல்லாம் பேசக்கூடாது. இது அப்புறம் என்னமோ போய் பேசுறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்னாச்சு? இல்லைடா, ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இன்னும் ஆள் வீட்டு பிரச்சனையா 10 பேர் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா எதிர்த்து? ஏன் என்னடா பிரச்சனை சொல்லுங்கடா. இங்கே சொல்கிறது பதிலாக ஒரு காஃபி ஷாப்பில் போய் பேசலாமா? நல்ல ஒரு விஷயம். எக்ஸைட் ஆகிற அப்பயாண்டா எங்கே கூப்பிட்டு வந்த? சும்மா இந்த செருக்கு மனமாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி அப்போ போகலாம். அட சீக்கிரமா போடா. மச்சான் ஏற்கனவே வெயில் அடிக்குது. இன்னும் நம்ம போய் ஸ்லோமாலாம் போக தேவையில்ல. டேரக்டரை சொல்லிட்டு கட் பண்ணி சொல்லிடலாமா? கட் பண்ணிப்போம். லொகேஷன் சேஞ்ச். சரி, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன அது? இல்லைடா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் வேலைக்கு போனதுனால வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு யாரும் இல்லை, நான் தான் வந்து பார்த்துக்கணும். அப்போ அதனால் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற? சரிப்பா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? ஏன்னா நீ தான் எனக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்டு. இப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். நீ தான்டா என் வீட்டில் வந்து பேசணும். நீ ஏதோ சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. நான் கீழே போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேன்.